வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம லேப்டாப் இல்லை பிசி எப்படி ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸில் ஸ்பீடப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது சின்ன கோடிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசைக்கிள் பின்னை வந்து எப்போவுமே எம்டியாக வச்சுருக்கணும். இது பெரும்பாலானோர் பண்ணுறதில்ல. நம்ம எப்போவுமே நம்ம ரீசைக்கிள் பின்னை எம்டியாக வச்சுருந்தோம்னாவே நம்மளோட ஸ்பீட் வந்து ஒரு 10% மேலே ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ரீசைக்கிள் பின் வந்து சி டிரைவுக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே ரன் ஆகிருக்கு. இது தடுக்கணும். ரீசைக்கிள் பின் போனீங்கன்னா மேனேஜ் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா எம்டி ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரீசைக்கிள் பின் வந்து எம்டி ஆயிரும். இப்போ டெஸ்க்டாப் வந்துருங்க. விண்டோஸ் ப்ளஸ் ஆர், உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் கீ இருக்கும், அதை அமுத்திட்டு ஆர் அமுத்துங்க. இப்போ உங்களுக்கு ரன் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் டிஇஎம்பி டெம்ப் அப்படின்னு அடிச்சுட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ண எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். அதனால செலக்ட் ஆல் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஒரு தாட்டி ட்ரை அகைன் கொடுத்து மறுபடியும் டெலீட் பண்ணுங்க. ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துருங்க. அகைன் டெஸ்க்டாப்க்கு வாங்க. விண்டோஸ் பிளஸ் ஆர், ரன் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். %temp% கொடுத்து ஓகே கொடுங்க. இது ஒரு பேஜுக்கு போகும். அங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது பேக் எண்ட்ல இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் இது நம்ம கிளீன் பண்ணாமல் இருக்கும்போது சிஸ்டத்தை வந்து ஸ்லோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது எப்பவுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டெலீட் பண்ணிடணும். யா நெக்ஸ்ட் அகைன் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கொடுங்க. இப்போ ப்ரீஃபெச் PREFETCHன்னு கொடுத்து ஓகே கொடுங்க. அது பர்மிஷன் கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. அகைன் சில ஃபைல்ஸ் காட்டும். சேம் ப்ரொசீஜர் தான். செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப் பண்ணும்போதே உங்கள் சிஸ்டம் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ண உடனே இந்த ஸ்டெப் பண்ணுங்க. சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் டெம்பரரி ஃபைல்ஸே இல்லாமல் பர்ஃபெக்ட் ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ ரேம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ உங்கள் ப்ராசஸ் ஸ்பீடோ அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியில் உங்கள் சிஸ்டம் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Keep sharing and subscribe. Thank you.